விநாயகன் 176 மாண்புமிகு உறுப்பினர் திருமதி க சிவகாம சுந்தரி, மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணராயபுரம் தொகுதி கடவூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பாலவிடுதி கிராம மக்கள் தொகை 7912 ஆகும். இங்கு ஒரு துணை சுகாதார நிலையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த ஒன்றியத்தில் ஏற்கனவே தாலுகா அரசு மருத்துவமனை ஒன்றும், கடவூர் மற்றும் காணியாலம்பட்டி ஆகிய இடங்களில் 2 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 18 துணை சுகாதார நிலையங்களும் செயல்பட்டு வருகிறது. இந்த எல்லா அமைப்புகளிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பாம்பு கடிக்கான ASV என்கின்ற மருந்தும், நாய்க்கடிக்கான ARV என்கின்ற மருந்தும் கடந்த 2 ஆண்டுகளாக இருப்பு வைக்கப்பட்டு பாம்பு கடிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு, தங்களின் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிவகாம சுந்தரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடவூர் ஊராட்சி ஒன்றியம், பாலவிடுதி, முள்ளிப்பாடி மற்றும் மாவத்தூர் ஊராட்சி பகுதிகள் கடவூர் மலையின் அருகில் உள்ள பகுதியாகும். இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பெரும்பாலானோர் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பதை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். அவர்கள் வேலை செய்யும் இடங்களில் விஷ ஜந்துக்கள் ஏதேனும் கடிக்க நேர்ந்தால் அவர்களை காப்பாற்ற அதிக தூரம் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இதனால் பலர் இறந்துவிடும் சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே பாலவிடுதி துணை சுகாதார நிலையத்தை ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தி விஷக்கடி மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தர வேண்டுமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் விஷக்கடிக்கு சிகிச்சை என்று சொல்லி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கடவூர் ஒன்றியத்தை பொறுத்தவரை மயிலம்பட்டியில் இருக்கிற கடலூர் தாலுகா மருத்துவமனை தற்போது அங்கே கூடுதலாக ஒரு 9.25 கோடியில் புதிய கட்டிடம் ஒன்று கட்டுவதற்குரிய கருத்துரு பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த கட்டிடத்தில் மாண்புமிகு மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று எதிர்காலத்தில் விஷமுறிவு சிகிச்சை பிரிவு ஒன்று அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பாம்பு கடிக்கு அந்தந்த துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்து இருப்பு வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் 34,859 நபர்கள் பாம்பு கடிக்கு தடுப்பூசியின் மூலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். 9,60,085 நபர்களுக்கு நாய்க்கடிக்கான தடுப்பூசி போடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 32,610 நபர்கள் நாய்க்கடி தடுப்பூசியும், 1,193 நபர்களுக்கு பாம்பு கடி தடுப்பூசியும் போடப்பட்டு பாதுகாப்பாக பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிவகாம சுந்தரி. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கிருஷ்ணாபுரம் ஒன்றியம் மாயனூர் ஊராட்சியில் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் அமைத்துக் கொடுக்க வேண்டுமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரை சந்தித்து ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று விதிமுறைகள் இடம் கொடுப்பின் நிச்சயம் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கிற பெரியகரம் கிராமத்தில் ஒரு துணை சுகாதார நிலையம் பழுதடைந்திருக்கிறது. மக்களுடைய நலன் கருதி உடனடியாக அதை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுமா என தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே வாடகை கட்டிடங்களிலும் பழுதடைந்தும் 2500க்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை வருடந்தோறும் 15வது நிதி ஆணையத்தின் நிதி ஆதாரத்தை கொண்டு தொடர்ச்சியாக கட்டி வருகிறோம். அந்த வகையில் மாண்புமிகு மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு வெகு விரைவில் முன்னுரிமை அடிப்படையில் அந்த துணை சுகாதார நிலையத்தை புதிதாக கட்டித்தரும் பணியினை மேற்கொள்வோம் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த கூட்டத்தொடரின் கேள்வி நேரத்தின் போது எனது எழும்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் 3 மின்தூக்கிகள் பழுதடைந்திருக்கிறது என்பதை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடத்திலே கேள்வி நேரத்தின் போது வைத்திருந்தேன். அவற்றை ஏற்று இன்றைக்கு 1,13,00,000 3 மின்தூக்கிகளை இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதே போல தாய்சேய் நல மருத்துவமனை எழும்பூர் தொகுதியில் இருக்கிறது.
இங்கு இருக்கக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்கள் மிக அதி தீவிர சிகிச்சை அல்ல பரிசோதனை செய்வதற்கு சிலரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள். எனவே அது எத்தகைய அதி தீவிர பரிசோதனை என்பதை கண்டறிந்து அவற்றுக்கு தாய் சேய் நல மருத்துவமனையிலே அத்தகைய பரிசோதனை செய்ய முடியுமா என்பதை தங்கள் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எழும்பூரிலிருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கர்ப்பிணி தாய்மார்களை அழைத்து வருவது என்பது கடந்த காலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று. அதை தவிர்த்து அந்த வளாகத்திலேயே அந்த பரிசோதனைகளை மேற்கொள்வதற்குரிய கட்டமைப்பை ஏற்படுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். மிக விரைவில் அது ஏற்படுத்தப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதி தாலுகா தலைநகராக இருக்கிறது. போன ஆண்டே 5 கோடி ரூபாயிலே அதற்கு கட்டிடம் தருவேன் என்று அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுதாவது இந்த மானிய கோரிக்கையில் அந்த கட்டிடம் கட்டித்தர ஆவணம் செய்வார்களா? இப்படி நாய்க்கடி, பாம்பு கடி போன்றவைகளாம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு கூட பத்திரிகையிலே நாய்க்கடியிலே பாதிக்கப்பட்டவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சுகாதாரத்துறையும் கால்நடைத்துறையும் இணைந்து ஒவ்வொரு கால்நடை மருத்துவமனையிலும் குறைந்தபட்சம் 10 நாய்களுக்காவது கருத்தடை செய்யக்கூடிய அந்த நிலையை ஒரு வாரம் முழுவதும் அதை செய்தால் இப்படிப்பட்ட இனப்பெருக்கம் கட்டுப்படுத்தப்படும். ஆகவே அதை இந்த 2 துறைகளும் சேர்ந்து செய்யுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கருத்தடை செய்வது கால்நடைத்துறையின் பொறுப்பு. அதற்கான தடுப்பூசி போடுவது மருத்துவத்துறையின் பொறுப்பு. வேறு எப்போதும் இல்லாத அளவுக்குத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 2 ஆண்டுகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள் 10,999 புதிதாக நாய்க்கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்து வைக்கப்பட்டு, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இத்தனை 1000 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்து, அவர் சொல்லியிருக்கிற புதிய கட்டிடத்திற்கான அந்த திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. எதிர்வருகிற ஆண்டுகளில் அந்த கட்டிடம் கட்டித் தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்தார்.